பெரிய அன்பும் மிக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்துட்டு வர்றவங்க, அப்புறம் வியூஸ் அவங்க லைக் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் என்னுடைய இதில் ஒவ்வொருத்தராக எனக்கான சப்ஸ்கிரைப் செய்துட்டு இருக்கீங்க, செய்யவும் போகிறீங்க. அதுக்கு ஒவ்வொரு சூழல்லையும் ஒரே மாதிரி எண்ணங்கள், ஒரே மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விஷயத்தை அங்கீகரித்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள நான் ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கும்போது இன்னும் நான் பெரிய விஷயங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு நல்ல நிலையில் இறைவன் என்னை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே சொல் ஆளுமா அப்படிங்கிறத விட செயல் தான் ஆளும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? என்னுடைய வீடியோக்குள்ளே பார்க்குறவங்க ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்சனலான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்ஸ்டாகிராமில் திலகம் அம்மையாருங்கிற இதில் நீங்கள் மெசேஜில் போட்டுருங்க. ஏன்னா பெரும்பாலும் எனக்கு அதில் வந்துட்டால் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா சில கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனாக கேட்கும்போது அது அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பதில் சொல்லக்கூடிய நமக்கும் அது ஒரு மாதிரியான சூழல்களை உருவாக்கி விடலாம். மேலும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்ய போகிற எல்லாத்துக்கும், செய்திருக்கிறவங்களுக்கும் எனது நன்றிகள் நிறைய. பெரிய பேரன்பு, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமாக உங்களை நான் பார்த்து உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் தான் சில வளர்ச்சிகள் பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் ரசிக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கொண்டு செலுத்தணும். அதே சமயம் சில பராமரிப்புகளை தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அந்த பராமரிப்புகள் மூலிமா எந்த ஒரு விஷயமும் கேட்குறக்கு 5 பைசா மருந்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கேட்டு செயல்படுத்தும் போது ஒரு நல்ல விஷயம் வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அல்லது வேறு ஏதாவது சொல்லித்தரோன்னா அந்த ஒரே மாதிரி வர்ற பேட்டர்னை நான் விரும்புறதில்லை. ஏன்னா குடும்பம் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி பிரச்சனைகளையோ ஒரே மாதிரி நிகழ்வுகளையோ நம்ம கடந்து போகிறதில்ல. பல்வேறு விதமான நிகழ்வுகளை கடந்து போகிறோம். அது மாதிரி உங்கள் முன்னாடி சில விஷயங்கள் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுனால நம்ம ஒரே விஷயத்தை தான் பார்க்க முடியுமே தவிர பலதரப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வரும்போது தான் சில இடங்களில் நெளிவு சுழிவாக நம்மளால் போக முடியும். அப்படிங்கிறதுனால அந்த கான்செப்டில் தான் நான் என்னென்ன விஷயங்கள் அந்தந்த டைமுகளுக்கு கொஞ்சம் தேவையோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பராமரிக்கிறதாகட்டும், எண்ணெய் போடுறதாகட்டும், அல்லது அதில் இப்போ நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதாகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நாங்கள் செய்துட்டு வரோங்க. ஆனால் அதனுடைய இது ஒரு இடத்துக்கு போய் 10,000 15,000 அல்லது நம்மளுடைய கைக்கு மீறின வருமானங்களை கை தாண்டி கொடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிற நிறைய வருத்தத்துக்குரியவங்களாம் இருக்காங்க. பார்க்குறக்கு நல்ல வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வறுமையினான சூழ்நிலை அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன நீங்கள் வெளியில் போய் பார்க்கக்கூடிய பெருந்தொகைகளில் பார்க்கக்கூடியது தான். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து அந்த கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் உங்களுடைய தேடல்களை அதிகப்படுத்தி நல்லபடியாக கற்றுக்குங்க. சொல்லித்தரது நேரடியாகவே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை சரியான முறையில் கரெக்டாக மருந்தினுடைய அளவுகள் எப்படியோ அது மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணுங்கள். என்னுடைய இது என்னென்னா, வருங்கால சந்ததியருக்கு நம்மளால் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள கொஞ்சம் ஒரு மாற்றமான நிலைக்கு கொண்டு வர முடியுமா? ஒரு பாதுகாப்பு தான், ஒரு பத்திரம் தான் நான் சொல்கிறது. அதனால் இதை ஆதரிக்கணும். நீங்கள் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், வியூஸ் நிறையா வரணும். அதே சமயம் உங்களுடைய கமெண்ட் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சில விஷயங்கள் நம்மளால் மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை இது நீங்கள் பண்ணுறது பிடிக்கல, இது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த வீடியோவை நீங்கள் கொடுக்குற இது கமெண்ட்ஸ் பொறுத்து அந்த வீடியோவே வேண்டாம்னு நினச்சாலும் கூட அதை நான் டெலீட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பட் எல்லாத்துக்கும் எல்லாமுமா ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வீடியோ இல்லை இது எங்களுக்கு அவ்வளோவா இதாக படல, நீங்கள் வேணால் மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி எந்த அளவுக்கு மாற்றத்தோடு இருக்குதோ அது நீங்களே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையே
மாற்றிக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி நல்லபடியாக செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? அதில் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு தேவை. உங்களுடைய கமெண்ட்டும் தேவை, உங்களுடைய வியூஸும் தேவை. உங்களுடைய எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும், ஒரு ரசிகனுடைய பாதம் வந்து ஒரு சினிமா தேட்டரில் போய் பதிஞ்சால் மட்டும்தான் ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் கோடீஸ்வரன் ஆக முடியும். அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவங்க உங்களுடைய திருப்பாதங்களும் உங்களுடைய கைகளும் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டனை டச் பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்த நிலையை அடைய முடியும். சரிங்களா? நிச்சயமாக இது ஒரு நிலை உயரும் பொழுது மற்றொரு நிலையும் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய அன்பான உள்ளங்கள் அனைவரையும் எனக்கு ஆதரவளிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் இவங்க கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒன்று வைப்பார் சில நேரம். அது மாதிரி நான் உங்ககிட்ட என்னுடைய அன்பையும் சொல்லிட்டேன், அதே சமயம் உங்களுக்கான நன்றியும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்க்கறது என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நன்றி.